இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், சோடா, ஸ்ப்ரைட், கோக், ஃபிஸ், தம்ஸ்அப் இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லதா இல்லையா? அதில் ஸ்ப்ரைட்டிருந்து வருவோம். ஸ்ப்ரைட் எடுத்துக்கிறது ரொம்ப கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் கஃபைன்னு ஒரு ட்ரக் பொருள் இல்லை. அதனால் ஹெல்த்தி தான். ஸ்ப்ரைட் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் யூ, பெஸ்ட் ஃபார் யூ. நெக்ஸ்ட்டு கோக்குக்கு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கோக் வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா சில ட்ரேஸ் அமௌண்ட்ஸ் ஆஃப் சயனைடு இங்கே ஒரு தீவிரம் அதில் ஆட் பண்ணுறாங்க. இந்த சயனைடில் எக்ஸ்ப்ளோஷனுக்கு போடுவாங்க. ஏன் சயனைடு ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா சயனைடு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு பொருளை கெட்டு போக விடாது. இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடனே ஃப்ரெஷ் ஜூஸ்னால் உடனே எடுத்துப்போம். ஆனால் இதுலேயே சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னால் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதனால் பவன்டோவில் சுகர் அதிகமாக இருக்குது, அது எடுத்துக்கூடாது. ஸ்ட்ரிங்கு சொல்லவே வேணாம். தயவு செஞ்சு நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங்கு எடுக்காதீங்க. ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள், அதில் நிறைய ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. முதல்ல ஸ்ட்ரிங்கெல்லாம் ஒரு கலரில் வந்து இருந்துச்சு, அது இப்போ ரெட் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லோ கலரில் ஆரம்பிச்சிருச்சு. சின்ன குழந்தைங்க ஃபிஸ் எடுத்துக்காதீங்க, ஒத்துக்காது. 10 வயசு கீழே இருக்கவங்கலாம் ஃபிஸ் எடுத்துக்காதீங்க. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறதெல்லாம் உடம்புக்கு ரெகுலராக என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும்னு தான் பார்க்க போகிறோம். டெய்லி எடுக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். நீங்கள் எப்பயாச்சும் அக்கேஷனலாக எடுத்தால் குட். நம்ம உடம்புலேயே கெமிக்கலை சிந்தசைஸ் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்குது. அப் டு சர்டன் எக்ஸ்டென்ட் தான் இருக்குது. அதே நீங்கள் டெய்லி எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா பார்க்க போகிறோம். ஹார்ட் அட்டாக் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் டயபிட்டிஸ் ரிஸ்க் அதிகமாகும். டயபிட்டிஸ் 2க்கு 24 to 25% ரிஸ்க் அதிகமாக ஏற்றி விட்டுரும் டயபிட்டிஸ்க்கு. அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் நீங்கள் இதெல்லாம் குடித்தா தான் அடிக்ட் ஆகிடுவீங்க. முதல்ல வந்து பிரிட்டிஷ்காரங்க இங்கே வரும்போது என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் பேன் பண்ணிடுறாங்க. இந்த சிகரெட்ஸு, ஆல்கஹாலு, இந்த ட்ரக் ப்ராடக்ட்ஸ்லாம் இந்தியன் கவர்மெண்ட் கொஞ்சம் டைமில் பேன் பண்ணும்போது தான் அவங்க யோசிக்கிறாங்க அதுக்கு பதிலாக எது கொண்டு வரலாம். அதே ஸ்ட்ராட்டஜி மாலிகுலை வச்சு ஒரு காம்பவுண்டை உருவாக்கணும். ஆனால் அதில் ட்ரக் இருக்குன்னு தெரியக்கூடாது மக்களுக்கு. அண்டா கொண்டு வந்த ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஸ், இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாஸ் இல்லைன்னா சாப்பிடணும்னே தோணாது எனக்கு. அதனால சாஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஜூஸஸ், இந்த மாதிரி பேக்கரி ஜூஸஸ்லையும் அதே ஃபார்மில் தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் டயட் மாதிரி விஷயத்தில் இருக்கும்போது சாஃப்ட் ட்ரிங்க்ஸை எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம சுகர் எடுக்கும்போதே நம்ம பாடி டிராஸ்டிக்காக வெயிட் அதிகமாகும். அதனால சுகர் கண்டென்ட்